என்னைக்குமே ஃபேஷன் குறையாத ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா போடுற பேங்கிள்ஸ் தாங்க. சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் பண்ணுறது மறுபடியும் ஒரு ஃபேஷன் ஆயிட்டு வருது. இது ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண பேங்கிள்ஸ் தான். இன்னும் வச்சுட்டுருக்கேன். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா போட்டுக்குவேன். குர்தீஸ் போட்டா, அந்த குர்தீஸ்க்கு தகுந்தாப்புல நான் போட்டுக்குவேங்க. ஈஸியா எப்படி பண்ணலாம்? ஒரு நாளைக்கு ஒரு பாக்ஸுக்கு மேலேயே பண்ணலாங்க. இது வேணுங்கிற பொருள் 4 பொருளுங்க. 1 சிசர், 2 த்ரெட், 3 க்ளூ, 4 பேங்கிள். 5வது ஒண்ணு இருக்குங்க மெயினு. 4 பொருள் தான் சொல்லியிருக்கேன். இந்த பொருள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஒரு நாளைக்கு ஒரு பாக்ஸ் முடிக்கும் பண்ணலான்னு சொல்றேன் இல்லையா? ஸ்பீட் இருந்தா 2 பாக்ஸ், 3 பாக்ஸ் கூட பண்ணலாம். அந்த அளவுக்கு ஸ்பீட் தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்டூலுங்க. நார்மலா பண்றவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டை பெட்டியோட ஒரு பீஸ் எடுத்து அதில வந்து த்ரெட் சுத்துவாங்க. பாருங்க, நான் சுத்திட்டு இருக்கிறத நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. 25 லைன் எடுத்திருக்கேங்க. 25 லைன் எடுத்து பண்றப்போ, அந்த த்ரெட்டு வந்து ரொம்ப அப்படியே அடர்த்தியா இருக்கும். பேங்கிள் பண்றப்போ, அந்த பேங்கிளும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். பாருங்க, எவ்வளோ டைட் இருக்குது பாருங்க. ஆங்கிள் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு 25 லைன்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இன்ச்சஸ் கணக்கில் பார்த்தீங்கன்னா 20 to 22 இன்ச்சஸ் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா அழகாக வரும். எங்கே கட் பண்ணுறதுன்னு நீங்கள் திணறவே வேண்டாம். எந்த இடத்துல வேணாலும் கட் பண்ணலாம். கட் பண்ணி அந்த பீஸை மட்டும் கையில் பிடிச்சிக்கோங்க. இப்போ பேங்கிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. இந்த க்ளூ வந்து கடையில் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. எட்ஜஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக க்ளூ வச்சு பேங்கில் வந்து கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம சுற்றிட்டு வரப்போ கரெக்டாக தெரியும். நம்ம கரெக்டாக சுற்றுறோமா இல்லையான்னு தெரியும். அதே கலர் தான் போடணும்னு அவசியம் இல்லை. அடி சைடில் த்ரெட்டை வச்சு மேலே பேங்கில் வச்சு ஸ்டிக் பண்ணிடுங்க. விட்ட உடனே வந்து ஒட்டிக்கும். பயப்படவே வேண்டாம், நல்லாவே ஒட்டிக்கும். இப்போ நல்லா கை எல்லாமே தொடச்சிருங்க. ஏன்னா நம்ம சுற்றிட்டு வரப்போ இந்த க்ளூவோடு சேர்ந்து வரக்கூடாது. பிடிச்சிக்கும் எங்கேயாவது. பார்த்தீங்கன்னா மேல் பக்கத்தை இழுத்து பிடிச்சிட்டு இந்த 2 ஃபிங்கர் தாங்க யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த 2 ஃபிங்கர் அடியில் பிடிச்சி இந்த மேலே 2 ஃபிங்கரில் இழுத்துட்டு வரேன். அப்படியே ஃபுல்லாக அழகாக விரித்து வச்சு இழுத்துட்டு வாங்க. அழகாக வரும். பார்த்துட்டே வாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு வருமானத்தை ஈட்டணும்னு நினைக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் இது கண்டிப்பான உபயோகமான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதுக்காக கிளாஸுக்கு போய் தான் கற்றுக்கணும்னு இல்லை. இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு நான் சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி டெக்னிக்காக சொல்லி கொடுத்துருக்கேன். இது நீங்கள் ஒரு கல்யாண பொண்ணுக்கான பேங்கிள்ஸும் பண்ணித்தரலாம். நீங்கள் கல்யாண பொண்ணாக இருந்தால் உங்களுக்கு நீங்களே பேங்கிள்ஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து ஒரு வருமானத்தையும் நம்ம ஈட்டிக்கலாம். விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கும் அது உபயோகமான வீடியோவாக இருக்கும். இன்னும் ஒரு பாக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் த்ரெட்டு வாங்கிக்கோங்க. ஒரு த்ரெட் வந்து 10 ருபீஸ் அப்படின்னு சொல்லி வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாக்ஸ் வளையல் 120லேருந்து 150 முடிக்கும் தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு 5 கலர் தேவைப்பட்டால் ஒரு பாக்ஸ் வளையல் 120லேருந்து 150 ரூபா முடிக்கும் விற்பாங்க. ஒரு 6 கலர் எடுத்துட்டா கூட 200 ருபீஸ். மேலே ஒட்டுறதுக்கு நிறையா உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அதெல்லாம் சேர்ந்து ஒரு 100 ருபீஸ். ஒரு 300 ரூபாயில் அருமையான ஒரு ஃபுல் செட் பேங்கிள் பண்ணிடலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன என்னோட ஹோம் பேஜில் போய் பாருங்கள், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்போ அதை முடிக்காமல் நம்ம எந்திரிக்கக்கூடாதுங்க. ஏன்னா த்ரெட்டு ஃபுல்லாக லூஸ் ஆகிடும். அதனால் 2 கையை யூஸ் பண்ணி மேலே கீழேன்னு சுற்றி 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 கொண்டு வந்துடுங்க. அது அழகாக செட் ஆகிடும். எங்கேயாவது கேப் இருந்தால் அப்படியே தள்ளி தள்ளி விட்டிங்கன்னா அந்த இடம் அப்படியே ஃபில் ஆகிடுங்க. இவ்வளோதாங்க ஒரு பேங்கிள் பண்ணுறது. இந்த பேங்கிள் ஒரு பேங்கிள் தான் பண்ணி காமிச்சிருக்கேன். இன்னும் நிறையா பேங்கிள்ஸ் அப்கமிங் வீடியோஸில் நான் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். எல்லா இடத்தையுமே அழகாக ஃபில் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கையில் அப்படியே தள்ளி தள்ளி விட்டுட்டு வாங்க. அழகாக ஃபில் ஆகிட்டு வரும். பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து நிறுத்தியிருக்கேன். இப்போ இந்த கையில் பிடிச்சிட்டு வலையில திருப்பிக்குங்க. அப்சைட் டவுனாக திருப்பிக்குங்க. இந்த எட்ஜஸை வந்து கட் பண்ணி விடுங்க. அந்த இடத்துல கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வலையில் திருப்பி விடுங்க. கையோடு சேர்த்து திருப்புங்க. கையை எடுத்துடாதீங்க. அவ்வளோதாங்க, பேங்கிள் முடிஞ்சுது. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோவில் நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சைஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் பண்ணலாம், எப்படி டபுள் சைட் பேங்கிள்ஸ் பண்ணுறது இப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் கீப் வாட்சிங் லாவண்யா.